காய்கறியெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே பிரட்டி நல்லா வேக வைங்க. பாதி வெந்துட்டுருக்கும் போதே நம்ம உப்புமாக்குரிய வெந்நீரை பக்கத்து அடுப்பில் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் தேவையான அளவு வெந்நீரை விட்டு சீக்கிரமாக உப்புமா பண்ணிடலாம். 1 டம்ளர் நொய்னா 2 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி விடலாம். பழைய நொய்யை பொறுத்து புது நொய்யை பொறுத்து தண்ணியோட அளவு வேறுபடும். உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. அதோட மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது இந்த நொய்யை களைஞ்சி போட்டுடணும். நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க. ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் குக்கரை வெயிட் போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் அருமையான வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆகிடும். சட்னியோடு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும்.